வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. நான் வந்து பேராதனையிலேருந்து 4 மணிக்கு வலிக்கிட்டு இப்போ இங்கே நேரம் வந்து சரியாக 11:30 ஆகுது. 11:23 மன்னர் சாவச்சேரி என்று வருது. மன்னர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் ஒரு 10-9:30 அப்படி இருக்குமென்னு நினைக்கிறேன். வரைக்கில் வந்து அங்கே ஒரு சிங்கிள் டாக்டர் ஒரு தான் ஓபிடி அவர் ஓபிடியில் இருக்கல. ஹி வென்ட் டு ஸ்லீப். அவர் நித்திர ஓபிடியில் இருக்கல. 10 மணிக்கு அவர் நித்திர உள்ள போயிட்டார். அதுக்கு பிறகு அவரோட கதைச்சு நான் அப்போ சரியான ரஃபாக தான் கதைச்சவர். நீர் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வர அப்போ நான் சொன்னேன், அப்போ நான் ஒரு டாக்டர், அதோட நான் ஒரு மெடிக்கல் அட்மின், இப்போவும் சிஸ்டத்தில் தான் இருக்கிறேன். நான் வந்து உங்களோட கதைக்கிறதுக்கு என்னென்னு கதைக்கிறதுக்கு இருக்கேன். அப்போ அவர் கத்திக்குள்ளாரி டாக்டர் அசாத்துக்கு கோல் எடுத்தார். அப்போ அசாத் கதைச்சிட்டு அங்கே உள்ளுக்குள்ளே போய் காய்ச்சினோம். திருப்பி வந்து காய்ச்சினோம். திருப்பி வந்து கதைச்சினோம். அப்போ கதைச்சிட்டு வந்து அவர் சொன்னார், நீர் உள்ளுக்க போயிடாது, பெர்மிஷன் தரையில. சொன்னால் நீங்கள் எனக்கு பெர்மிஷன் தரையில ராசா, நான் போயிட்டு வரேன். போட்டுக்கு போனேன். போட்டை போய் மிஸ் மேரோட காய்ச்சினான். போட்டுன்ற மிஸ் மேரோட கதை மாதிரி துளசி என்னோட மிஸ் ஒன்று காய்ச்சுவான். மற்ற இன்னொரு மிஸ் அவன் ரெக்கார்டிங் எல்லாம் வச்சிருக்கிறேன். நான் காய்ச்சது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து 2 மணிக்கு வந்து 7 மணி கன்யூலா கூட போடாமல் அந்த பேஷண்ட் செத்து இருக்குது. அதுக்கப்புறம் வெளியவான்னு சொல்லிட்டு ஜூனியர் லீடர் வந்து கத்தினவர், அந்த ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் நிற்கிறார், பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூனியர் லீடர் கத்தினவர் அவர் டாக்டர் எம்எஸ்க்கு எப்படி கத்துறது தானே நாங்கள் டிபார்ட்மெண்ட் இன்கொயரி போடுவோம். அதுக்கப்புறம் நான் ஓபிடிக்கு வந்தேன். டாக்டர் அசாத் அதுக்கப்புறம் வந்தவர் கொஞ்சம் நிறவரியில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வடிவாக தெரியலை. கண்ணெல்லாம் சிவப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் கத்தின அந்த வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த வீட்டை போகிறேன். சரியான கவலையாக இருக்கேன்னு சொன்னாலும் ஒரு கொலையை செஞ்சுட்டு நாங்களே இன்கொயரி செய்யலாது, அதை பொடிசா அந்த இன்கொயரி செய்யணும். இரவு 12:23 ஏதோ பேஷண்ட் வந்திருக்குது. விடிய 7 மணி வரைக்கும் ஒரு கனிவிழா கூட போடலாம் தான் செத்துருக்கு. அதுக்குரிய நியாயத்தை நாங்கள் தேடி கண்டுபிடிப்போம். இவர் டாக்டர் அசாத் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படித்து வச்சிருக்கிறார். பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச்.